உலகம் அளவில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு தான் இந்த வருஷம் என்ன நடக்கும். பொருளாதாரத்தில் ஒரு புதிய மாற்றம், இந்த மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்பு, நான் சொல்கிறது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இந்த ஏஐ இதில் வந்து அடுத்த டெக்னாலஜி போகிறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். பெரிய கூட்டமான இடங்களில் இருக்கவங்களுக்கு வேலை பறி போகும். எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் போட்டேன் அவர் ஜாதகம் வருது, ஸ்டாலின் ஜாதகம் போட்டேன் அவர் ஜாதகம் வருது. அதை வச்சு கணிதம் பண்ணுறப்ப கண்டிப்பாக இப்போ ஆட்சி மாற்றம் நிச்சயமாக இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குன்றது தெரியும். நிறைய இதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போர் வந்துகிட்டு இருக்கு, தங்க விலை குறைஞ்சிருந்தாங்க, அப்படிலாம் எதுவும் குறையாது, இன்னும் அதிகமாகி தான் போகுது. அடுத்து வந்து குரு வந்து கடகத்துக்கு வரப்போகுது. இப்போ கடகத்தில் குரு வரும்போது உச்சம்னு சொல்கிறாங்க. உச்சம்னே சூப்பராக வந்துருவார், ஆகா ஓக குரு உச்சம் ஆகிட்டாருன்னா, குரு உச்சமான அவமானங்கள் நிகழும். குழந்தை பிறப்பு விகிதாச்சாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், குறைவுகள், இல்லைனா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக வருது. அது சம்பந்தமான டிசீஸ்லாம் நிறைய பரவலாக வரும் அப்படின்னு பார்க்கலாம். குருவுக்கு 5லேயோ 7லேயோ 9லேயோ சனி வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ சனி மீனத்தில் இருக்குது, 5ல் வந்து கடகத்துக்கு குரு வரப்போகுது. அப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு பெரிய அடுத்த ரெவல்யூஷன் நடக்கும். இப்போ சிம்மராசி நேயர்களே, நீங்கள் அடுத்த வருஷம் கோடீஸ்வரராக போயிருங்கன்னா பிச்சை எடுக்கிற என்ன செய்வான்ற மாதிரி, இது மாதிரி ராசி பலன் அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாது. ராசி பலன்கிறது மக்களை மயக்குவதற்காக ஒரு கம்பக்கான ஒரு சிஸ்டம் தவிர, பிரவோக் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் ராஜநாடிகா பார்த்திபன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் ஐயா. வணக்கம்ங்க. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, 2026 பலன் பார்த்தோம். இப்போ 2026 தமிழ் புத்தாண்டு பிறக்க வருது. அதோட பலன் எப்படி இருக்கும்? ஓகே, பொதுவாக வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் துவங்குறப்ப அல்லது ஒவ்வொரு வாரம் துவங்குறப்ப ஏதோ ஒன்று செய்கிறப்ப நம்ம ஏதாச்சும் மாறிடாதா வாழ்க்கை அப்படின்னு ஒரு நப்பாசையில் டெய்லி வருஷம் பார்க்குறோம். அதே போல் இப்போயும் அது எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இங்கிலீஷ் புத்தாண்டுக்கு எந்த ஒரு அடிப்படை தரவுகளும் இல்லை. ஆனால் தமிழுக்கு வந்து சில தரவுகள் இருக்குது. என்னென்னா, இது ஒரு வட்டத்தில் இருக்குது. அதாவது 360 டிகிரின்னு கண்டுபிடிச்சது 360 திதிகளை தான் 360 டிகிரி ஒரு வட்டத்துக்குன்னு சொன்னாங்க. அதுபோல் அந்த சந்திரன் 360 திதி, நாள் இல்லை, நட்சத்திரங்கிறது வேறு, நாளுங்கிற திதிங்கிறது வேறு, தினம்ங்கிறது வேறு. 360 திதிகளை முடிச்சதுக்கப்புறமா அடுத்த திதிக்கு போகுது. அப்போ பிரபவ விபவ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடங்களையும் 60 வருடங்களாக பிரித்து 60 வருஷங்களும் சுற்றி வர மாதிரி அதை யுகங்களாக போட்டு மனுவந்திரம் அப்படின்னு போட்டு, அதுக்கப்புறம் பாரியாயத்துலேருந்து மனுவந்திரத்துக்கு அப்புறம் கல்பம்னு போய் மகாகல்பம், பிரம்மகல்பம்னு சொல்லி காலங்களை பிரிக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இது மாதிரி பேசுகிறோம். இதை எப்படி நம்ம கணிக்கிறோம், எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, 2 வேறு முறைகள் இருக்குது. இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா, பஞ்சாங்கங்கள் எழுதுகிறப்ப பஞ்சாங்கங்கள் வாங்கி படிச்சிங்கன்னா வருடத்தின் மந்திரி, வருடத்தின் ராஜா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அது வந்து ஒரு சில கால்குலேஷன் பண்ணி இந்த வருடம் என்ன கிரகத்தினுடைய பவர் அதிகமாக இருக்குது, யார் மந்திரியாக இருக்காங்க. இப்போ நம்ம சாதாரணமாக விளாட்றப்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து ராஜா, நீங்கள் வந்து மந்திரி, நீங்கள் ராணின்னு ஒரு பிள்ளையை பிடிச்சி பக்கத்தில் உட்காராச்சு மாதிரி, இந்த கிரகங்களுக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த கிரகங்கள் இந்த வருஷம் பவராக ஒர்க் பண்ணும் அப்படிங்கக்கூடிய லாஜிக் எடுத்துட்டு சில பலன்கள் சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பஞ்சாங்கங்கள்லாம் பலன் எழுதியிருப்பாங்க, இந்த வருஷம் இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. ஆனால் நம்ம இப்படி என்ன செய்கிறோம்னா, அப்படி நம்ம பார்க்கல. இது வந்து முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லிட்டு உலகம் அளவில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய ஸ்டேட்டஸ் வச்சு தான் இந்த வருஷம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய தகவலை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வருஷத்தில் மிக முக்கியமான 4 கிரகங்களை தான் எல்லா ஜோசியும் எடுத்து பார்ப்பாங்க. ராகு, கேது, குரு, சனி. இந்த 4 கிரகங்களும் எப்படி பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, அது எப்படி இந்த வருஷத்தை இயக்க போகிறது, என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குன்றப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பேசுகிறப்ப, இந்த ராகு அப்படிங்கிறது கும்பராசியில் அமர்ந்திருக்கு. கும்பராசி என்பது ஹியூஜ் அப்படின்னு அர்த்தம், கூட்டம்னு அர்த்தம். அப்போ கூட்ட நெரிசலில் தவறுகள் நடக்கும். கூட்டமாக ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வேலைக்கு போகணும்னு சொன்னோம். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 30,000 பேரை வேலைக்கு விட்டு தூக்கியிருக்காங்க ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில். இப்போ லேஃபில் நிறைய பேர் டெர்மினேட்டே பண்ணிட்டான், நோட்டீஸ் கொடுத்து வீட்டுக்கு போகிறோம், நாளை வராது அந்த பக்கம்னு சொல்லிட்டானுங்க. எல்லாமே வந்து இந்த கும்பத்தில் நிறைய கிரகங்கள் சேர்றப்ப ஒன்று. அதுக்கப்புறமா கண்டுபிடிப்புன்னு சொல்கிறது கும்பம்ங்கிறது வந்து என்னென்னா, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, ஒரு மறைப்பொருள். அதனால தான் விஜிலன்ஸு, தொல்பொருள் ஆராய்ச்சி, இந்த லெபார்ட்ரிஸு. அதாவது சாதாரணமாக ஒரு ராசி கட்டத்தை திறந்தோடனே ஒருத்தர் ஐடியில் இருக்கிறேன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்கிறாருன்னா, அவர் ஜாதத்தை பார்த்தோன்னே கும்பராசியில் ஒரு கிரகம் இருக்குன்னா நீங்கள் கண்ண முடிவு சொல்லலாம், ஏதாச்சும் டெஸ்டிங் டொமைனில் இருக்கீங்களா கேட்டால் ஆமானுவார். ஏன்னா அந்த கும்பங்கிறது டெஸ்டிங், குவாலிட்டி கண்ட்ரோல். சார் நான் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிறேன், நான் வந்து ஆட்டோமொபைல் இருக்கிறேன் அப்படின்னா இது குவாலிட்டி கண்ட்ரோல் இருக்கீங்கன்னா ஆமானுவார். ஏன்னா அந்த கும்பராசியில் ஏதாச்சும் ஒரு கிரகம் தான் வேலை செய்யும். அப்போ இப்போ ராகு வந்து கும்பராசியில் இருக்குது. சனியும் வந்து இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஒரு ஜூன் ஜூலையில் வக்ரம் ஆயிரும். எங்கிறதுனா மீனத்துலேருந்து வரக்கூடிய சனியும் கும்பத்தில் வந்து ஒர்க் பண்ணுறப்ப இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்புகள், புதிய மாற்றங்கள். நான் சொல்கிறது பொருளாதார மாற்றங்கள் வரும்னு சொன்னால் இப்போ பெரிய மாற்றங்கள் போய்கிட்டு இருக்கு. தங்க விலை ஏறும்னு நம்ம டிவியில் சொல்லியிருந்தோம், நம்ம சேனலில் சொல்லியிருந்தோம். அது நிறைய ஹைக் போச்சு. நிறைய இதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போர் வந்துகிட்டு இருக்கு, தங்க விலை குறைஞ்சிருந்தாங்க, அப்படிலாம் எதுவும் குறையாது,
இன்னும் அதிகமாகி தான் போதே தவிர கொஞ்சம் ட்ராப் இருக்குது தான் சார். ஏன்னா இப்போ நம்ம 2 பேரும் ஒரு 10,000 கையில் வச்சிருக்கிறோம். இந்த கேமராமேன் ஒன்று பொருள் விற்கிறேன், அந்த கேமராமேன் அவர் விற்கக்கூடிய பொருள் வந்து டிமாண்ட் அதிகமாக இருக்குது. நம்ம எதில் பணம் போடுவோம்? அந்த டிமாண்டான பொருளை வாங்கி வைக்க ஆசைப்படுவோம். ஏன்னா நமக்கு ஆசை லாபத்து மேலே. இப்போ குருடாயில் அதிகமாகிட்டு இருக்கனால எல்லாரும் குருடாயில் போட்டாங்க. இன்னைக்கு குருடாயில் $20 பீப்பாக்கி டவுன். ஓகேங்களா? அப்போ இது திருப்பி எல்லாரும் தங்கத்துக்கு ஒடியாருவாங்க அந்த காசு தூக்கிட்டுன்றப்ப தங்கம் குறையாது. அடுத்து வந்து இந்த ஆராய்ச்சிகள் புதிய கண்டுபிடிப்புகள் நடக்கும்னு சொன்னோம். அடுத்து மீனராசிக்கு மறுபடியும் அந்த சனி இன்னும் ஒரு வருஷத்துக்கு அங்கே தான் இருக்குது. வக்ரமாகவும் வக்ர பயிற்சியாகவும் ஆகமத்தில் அங்கே தான் இருக்குது. அந்த மீனராசி என்பது பொருளாதாரம்னு சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் 2 பொருளாதாரம் இருக்குது. இப்போ ரிஷபராசி என்பது பொருளாதாரத்தில் அதுவும் வந்து பொருளாதாரம் தான். அது வந்து முதலீடு செய்யக்கூடியது, இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து சேவிங்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து மீனராசி என்பது பணத்தை பதுக்கக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய, சேமிக்கக்கூடிய இடம். அப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க, அந்த பணத்தை நீங்கள் என்ன செய்கிறீங்கன்ற கேள்வி இருக்குது. அந்த பணத்தை கொண்டு போய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறோம். இல்லாட்டினா கொண்டு போய் அப்படியே மடித்து வீட்டில் ஒரு இடத்துல வச்சுடுறோம். இல்லைனா கோல்டாக மாற்றி நான் அப்படியே வச்சுக்கிறேன். குரோத் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அதை பற்றி எனக்கு என்ன கவலை? நான் வந்து முதலீடு செய்யலை, நான் வந்து சேவிங் பண்ணுறேன்ற மாதிரி குணங்கள் மக்களுக்கு அதிகமாகும். பணத்தை எப்படியாச்சும் அது பணம் பெருகுதோ இல்லையோ, பணம் கையில் இருந்தால் போதும் அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டு இந்த ஒரு 2-3 வருஷத்துக்கு எல்லா மக்களுக்கும் இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்டெல்லாம் நிறைய சேல் ஆகும். இதனால் இந்த மியூச்சுவல் பாண்டு இது மாதிரி ஒரு மாதிரி மார்க்கெட் ரிஸ்க் பாண்டெல்லாம் போயிருந்ததெல்லாம் நிறுத்திட்டு, சிப்பெல்லாம் நிறுத்திட்டு, கப்பனை எல்லா பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பணம் போடுறது, பாண்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி முடிவுகள். நான் சொல்கிறது இந்தியாவில். வேறு நாடுகளில் அந்தந்த நாடுகளினுடைய பாதுகாப்பான முதலீடுல, பாதுகாப்பான சேமிப்புக்குள்ள பணங்கள். அதுக்கப்புறமா அங்கே வந்து திருப்பி பொருளாதாரத்தை பற்றி பேசுறதுனால மக்கள் வந்து ஒரு மாதிரி குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஓடி சம்பாதிக்கிறோட ஒரு 10 ரூபா நல்லா போட்டு நிம்மதியாக வாழணுன்ற மைண்ட் செட்டுக்கு அப்புறம் நாகரிகங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சிகள் போவாங்க. அடுத்து வந்து குரு வந்து கடகத்துக்கு வரப்போகுது. இப்போ கடகத்தில் குரு வரும்போது உச்சம்னு சொல்கிறாங்க. உச்சம்னே சூப்பராக வந்துருவார், ஆகா ஓக குரு உச்சமாயிட்டாருன்னா, குரு உச்சமான அவமானங்கள் நிகழும். நிறைய பேர் அசிங்கங்கள்லையும் அவமானங்கள்லையும் மாட்டிக்குவாங்க. பயம் வந்துக்கிட்டே இருக்கும் லைஃப் மேலே. அதே மாதிரி குழந்தை பிறப்பு விகிதாச்சாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள், குறைவுகள், இல்லைனா குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக வருது. அது சம்மந்தமான டிசீஸ்லாம் நிறைய பரவலாக வரும் அப்படின்னு பார்க்கலாம். பொருளாதாரத்தில் ஒரு புதிய மாற்றம், இந்த மருத்துவத்துறையில் புதிய கண்டுபிடிப்பு. நான் சொல்கிறது மருத்துவத்துறையாக இருக்கட்டும், இந்த ஏஐ இதில் வந்து அடுத்த டெக்னாலஜி போகிறது, இது மாதிரி விஷயங்கள் நடக்கும். பெரிய கூட்டமான இடங்களில் இருக்கவங்களுக்கு வேலை பறி போகும். ஆனால் புதிய தொழில் வாய்ப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், அந்த புதிய கண்டுபிடிப்புகள் புதிய தொழில் வாய்ப்புக்கான வாய்ப்புகளை திறந்து விடுன்றதுனால சமூகம் அடுத்த கட்ட நாகரிகத்துக்கு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு, அடுத்த கட்ட பொருளாதார மாற்றத்துக்கும் போகுமே தவிர நெகட்டிவாக எதுவும். ஆனால் அது வந்து அரசியல் மாற்றங்களை பெரிய அளவில் செய்ய தான் போகுது அப்படின்றத பார்க்கலாம். அரசியல் மாற்றம் கரெக்டாக இந்த சூழ்நிலையில தான் இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அரசியல் மாற்றங்கள் இருக்குமா? 1.5 வருஷத்துக்கு முன்னால் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து மேக்ஸிமம் நான் வந்து கிடைச்ச தரவுகள் அடிப்படையில், இப்போ நம்ம ஊரில் ஒரு 4 பேர் நிற்கிறாங்கன்னா 4 பேரில் எல்லா பேருடைய ஜாதகமும் நான் என்ன அவங்க வீட்டில் போய் கதவை தட்டி வாங்கிட்டு வர முடியும்? நான் கூகுளில் சர்ச் பண்ணுறேன். எடப்பாடி பழனிசாமி ஜாதகம் போட்டேன், அவர் ஜாதகம் வருது. ஸ்டாலின் ஜாதகம் போட்டேன், அவர் ஜாதகம் வருது. அதை வச்சு கணிதம் பண்ணுறப்ப கண்டிப்பாக இப்போ ஆட்சி மாற்றம் நிச்சயமாக இருக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்குன்றது தெரியுது. அப்படின்னு தான் நம்ம ஊரை வச்சு பார்க்கலாம். அப்போ உலக அளவில் இருக்குமானா இருக்கும். ஆனால் நம்ம ஊரில் அவங்களுடைய ஜாதகம், நம்ம கிரக நிலைகளை விட்டுட்டு அவங்க ஜாதகத்தை வச்சு பார்க்குறப்ப இப்போ ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி உலக லெவலில் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இப்போ ட்ரம்ப் அவரோட முடிவுகள் எல்லாமே நிறைய பேர் அகைன்ஸ்டாக இருக்காங்க. அந்த ஆட்சி கலைய வாய்ப்பு இருக்கா? இல்லை அது தொடர்ந்து அதெல்லாம் நமக்கு அது நம்மளாம் ஆசைப்பட்டு உட்காந்து கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதான். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த யூடியூப்லையும் மீடியாலையும் சோசியல் மீடியாலையும் ஃபேஸ்புக்கில் வரதான் உண்மைன்னு நினச்சி நிறைய பேர் கதறிட்டு கிடக்குறாங்க. அங்கே இருக்கக்கூடிய தகவல் வரவே வராது. ஓகேங்களா? நேற்று ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். டொனால்டு ட்ரம்ப் எடுக்க போகும் முடிவுகள் உலகில் என்னமோ இவர்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அவர் முடிவு எடுக்க போகிற மாதிரி இவங்களா அடிச்சு விடுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஆரம்பத்தில் சொல்கிறேன், இது வந்து வார் கிடையாது. இது வந்து ஒரு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் ட்ரூப்னு ஒரு புரட்சி படையுடைய பஞ்சாயத்து. இப்போ இஸ்ரேல் இன்னைக்கு என்ன சொல்லிக்கிறாங்க, நாங்கள் வந்து ஈரான் இனிமேல் தாக்க மாட்டோம் 2 வாரத்துக்கு. ஆனால் ஈரானுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ட்ரூப் அடிக்க தான் செய்வாங்கிறான். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பிரச்சனை இல்லை, அது தனி. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனைனா இல்லை. இப்போ பெஹல்காமில் ஒரு 28 பேரை கொலை பண்ணாங்க இல்லைங்களா? நம்மளுடைய பெரிய பார்க்குக்குள்ளே புகுந்து கொலை பண்ணாங்க இல்லைங்களா? அது யார்? பாகிஸ்தான் குரூப் கொலை பண்ணுச்சுங்களா? யாருன்னா பாகிஸ்தானுக்குள்ள இயங்கக்கூடிய ஒரு புரட்சி படை, தீவிரவாத அமைப்பு வேணாம், புரட்சி படைன்னு வச்சுக்கோமே. அவங்களுக்கு பாவம் புரட்சி தானே அது. புரட்சி படை என்ன பண்ணிருக்குன்னா இங்கே வந்து தாக்கியிருக்கு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய குரூப் போய் அங்கே நம்மளுடைய இராணுவம் போய் அங்கே பாகிஸ்தானுடைய அனுமதியோடு அடிச்சுச்சானே, பாகிஸ்தானுக்கு தெரியாமல் உள்ள பாகிஸ்தானுக்குள்ளே இறங்கி அடித்தாங்க. இது வந்து பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு, வார் மாதிரி அதை டிக்ளேர் பண்ணி நீங்கள் வராட்டினா அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இல்லைங்களா? இதே கண்டிஷன் தான் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இருக்குது. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ரெவல்யூஷனரி ட்ரூப் வந்து அவன் என்ன பண்ணுறான்னா இஸ்ரேலை டிஸ்டர்ப் பண்ணுறான். இஸ்ரேல்காரன் அவனை டார்கெட் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணுறான். இதில் என்னன்னா அவங்க மாசாக இருக்கிறாங்க.
மாசா இருக்கிறப்ப நான் அந்த அந்த அரசே நம்ம என்னோடதுன்ற அளவில் மாசில் இருக்கிறாங்க ஈரானில். அது ஒரு பஞ்சாயத்து. இப்போலாம் சண்டை அப்படின்னா இப்போ சண்டையில் தலைவரை கொண்டாச்சுன்னா அதுதானே வெற்றி. இவங்க ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சிட்டாங்கன்னு சொல்லியே. ஆனால் இதுக்கு நீங்கள் இப்போ நான் உங்களுடைய நாட்டில் வந்து உங்களுடைய தலைவர்கள்லாம் கொண்டுட்டேன்னொடனே நீங்கள் என்ன செய்வீங்க? காண்டாவீங்க. காண்டா என்னென்னத்தையும் செய்வீங்க. அப்போ நான் என்ன செய்யணும்னா இந்த காண்டு எனக்கு தொத்திக்க கூடாது. ஏன்னா நான் ரிலாக்ஸாக இருக்கிறேன்றப்ப நான் கேம் ஆடிக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். ஓகேங்களா? நீ என்ன வேணாலும் கத்திட்டு கடை, நான் அதை குண்டை போடுறேன், இதை குண்டை போடுறேன். என்ன சொல்கிறாங்கன்னா பொம்மையை வச்சு சைனால இருந்து ஈரான் வெறும் பொம்மைகளாக வாங்கியது, அது மேலே குண்டை போட்டாங்க. ஏன்னா நம்ம என்ன அவன் கல்லா தூக்கி போடுறான். அது ரேடாரு ஸ்கேனுக்குன்னெல்லாம் பண்ணி அது மிஷினெல்லாம் செட் பண்ணி தானே குண்டு போடுவான். இவங்க படம் வரைஞ்சி வச்சாங்க ரோட்டில். அது மேலே அமெரிக்காக்காரன் குண்டு போட்டு காசுகளை செலவு பண்ணிட்டாங்களாம், கதை விட்டாங்களா. இதெல்லாம் வந்து மீம்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா? இப்போ ஸ்டாலினை பற்றி மீம்ஸு, இவங்களுக்கு ஸ்டாலினுக்கும் தொடர்பு இருக்காது, இவங்களுக்கு கட்சிக்கும் தொடர்பு. மீம்ஸை போட்டு சந்தோஷப்படுறது, சொரிஞ்சு சொல்லக்கூடிய கேரக்டர் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி கேரக்டருக்கு இவங்களுடைய பதிவுகளுக்கும் நடப்புகளுக்கும் தொடர்பு இல்லை. என்னுடைய கணக்குப்படி நான் ஆரம்பத்தை சொல்லிட்டு இது வாரே கிடையாது. இது வந்து அரசியல் போர். ஓகேங்களா? அரசியல் சார்ந்த. அதனால தான் ட்ரம்ப் பேசுகிறப்ப கான்ஃப்ளிக்ட்னு தான் சொல்கிறாரு தவிர எங்கேயுமே வாருன்றதை அவர் மென்ஷன் பண்ணவே இல்லை. இது ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம், ஒரு குழப்பம் தான் சொல்கிறாரு. அப்போ இது ஒரு கான்ஃப்ளிக்ட். இதில் என்னன்னா இத்தனை நாள் வந்து ஈரானை நம்பி, இப்போ நம்ம இந்தியா ஈரானை நம்பி இருந்துச்சு, சவுதி அரேபியா நம்பி இருந்துச்சு இல்லைங்களா? ஒரு 10% ஆயிலுக்கு. இப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? இப்போ நீங்கள் என் பிரதமர் இருந்தால் என்ன செய்வீங்க? அனுபவப்பட்டாச்சு. 10% ஆயில் அவன்கிட்ட வாங்கினோம்னா எப்பயுமே அது வராதுன்னு தெரிஞ்சு போச்சு. என்ன செய்வீங்க இனிமேல்? அடுத்து இந்த இடத்த வாங்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வருவீங்களா? அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா சவுதி அரேபியா அந்த வளைகுடாக்களில் இனிமேல் ஆயில் விற்பனை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு பழையபடி சூடாக இருக்காது. அப்போ அவன் என்ன செஞ்சுவான்? வேறு கடைகளுக்கு. இப்போ நான் வந்து ஒரு கடைக்கு போகிறேன், அந்த ஓனர் எனக்கு திட்டார் அசிங்கமான என்ன செய்வேன்? முடிஞ்ச அளவுக்கு அந்த கடையை போகிற தவிர்ப்புன்ற மாதிரி இப்போ எல்லா நாடுகளும் என்ன செஞ்சாங்கன்னா மெதுமெதுவாக இன்றைக்கி செய்ய முடியாது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மிடில் ஈஸ்ட்லேருந்து போகக்கூடிய ஆயிலினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருப்போது அவன் வெறும் ஆயிலை மட்டும் வச்சுக்கிட்டு சூட பண்ணி வடை சுட்டு திங்க வேண்டியது அந்த ஆயில் வச்சுன்ற மாதிரி. இப்போ இந்த மாதிரி மாறப்போகுதுன்றதுனால இதில் அமெரிக்காவுக்கு நிறைய பேர் அமெரிக்கா நாளை காலை இருக்காது அப்படி இப்படின்னு போட்டு நிறைய பேர் போடுறாங்க. அமெரிக்கா 15,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்குது ஈரான்லேருந்து. இவன் இந்த பக்கம் வந்து என்ன பண்ணாலும் அங்கே போகாது குண்டு. அமெரிக்கன் ட்ரூப்பை தான் அடிச்சுட்டு இருக்கான் சைடில் உட்காந்துருக்கவனே இவன் நினைக்கிற மாதிரி. அப்போ என்னன்னா இது வந்து வாரும் கிடையாது, இதுவும் கிடையாது. இப்போ எனக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடக்குது, எப்படி வாரா சொல்ல முடியும்? உலக வாரா? அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து அந்த ஆயில் அங்கே மாட்டிக்கிறதுனால பிரச்சனை. அந்த ஆயில் இன்னைக்கு திறந்துட்டாங்க. சரிங்களா? நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன், அந்த ஆயில் பிரச்சனை ஆகாது. ஏன்னா கிரக அமைப்புகள் இது என்ன ஆச்சுனாங்க, பிப்ரவரி மாதத்தில் செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களும் கும்பராசியில் சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் கூடவே ராகு, சூரியன் சேர்ந்துச்சு. இப்போ 6-7 கிரகங்கள் வந்து கும்பராசியில் சேர்றப்ப எப்பயுமே நிறைய கிரகங்கள் ஒரு இடத்துல சேர்ந்தால் ஒரு குழப்பம் நடக்கும். அதில் 3 கிரகங்கள் சந்தியில் இருக்கிறப்ப பிரச்சனை நடந்துச்சு. புதன்கிறது வந்து நீர், தண்ணி, டப்பா, ஆயில் இது மாதிரி சொல்கிறப்போ ஆயில் பிரச்சனை வந்துச்சு. செவ்வாங்கிறது போர். சூரியன்கிறது வந்து இப்போ இந்த 2-3 நாளைக்கு மேலே சூரியன் வந்து சந்திக்கு ஏறி இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 2-3 நாளில் இன்னும் கொஞ்சம் சூடாகிட்டு திருப்பி டவுன் ஆகும். திருப்பி இந்த வக்ர கிரகங்கள் திருப்பி மேலே ஏறிடும். ஏறினதுக்கப்புறம் இன்னும் ஒரு 15-20 நாளைக்கு அப்புறமா இது அவ்வளோதான். இது சம்மந்தமாக இது வந்து உடனே எப்படி நிற்கும்? ஒரு 100 தலைவர்களை கொண்டு இருக்கிறான் ஒரு நாட்டில். இது எப்படி நாளைக்கே முடிச்சு ஊற்றி மூடாது இல்லைங்களா? இது அப்படியே மெதுமெதுவாக. ஏன்னா புது தலைவனுடைய மைண்ட் செட்டு மாறும். புது தலைவனை மக்கள் நம்பணும். இப்போ நானும் நீங்களும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். என்ன நீங்கள் ஆளை காலி பண்ணிட்டீங்க. என் ஊர்க்காரன்லாம் உடனே வந்து சரண்டராக மாட்டான். வேற ஒரு தலைவனை எடுத்து போராடும். அந்த தலைவன் சரியான தலைவனான்னு மக்கள் ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை. சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. சரி நீ போய் சண்டை போடுன்னு சொல்லலாம். சண்டை குறைஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்? உள்ள நீ ஆளே இல்லை, நீ வெளியே போன எங்கள் அண்ணனை விட்றேன்னு சொல்லி ஒருத்தன் வருவான் இல்லைங்களா? அது மாதிரி இப்போ லோக்கல் பாலிடிக்ஸ் நடக்க போகுது ஈரானில். ஏன்னா தலைவர் இருந்தார், தலைவர் பண்ணாங்க, இப்போ தலைவர் ஆள் காலி, தலைவரோட பையனை போட்டிருக்காங்க. அப்போ இது நடக்கும். அப்போ இதெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கிரகங்கள் மாறுறதை பார்க்கும்பொழுது இங்கே ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் இல்லை. இது வந்து ஒரு நாடு அரசியல் சம்மந்தமான ஏதோ ஒரு கான்ஃப்ளிக்டில் இருக்குன்னு தான் புரிஞ்சுக்கணுமே தவிர இது உலக வாராலாம் மாறாது. இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து தங்கம் வந்து 8,000க்கு மாறி 5,000க்கு மாறிலாம் ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் மாறாது. நீங்கள் வந்து 5,400க்கு போச்சு ஜனவரியில். அது வந்து சாதாரணமாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் 5,000த்தில் வந்து லாக் ஆச்சு. $5,000 அந்த ஒரு அவுன்ஸ் ஓடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ 4,400 வரைக்கும் போயிட்டு இப்போ திருப்பி இன்றைக்கே 4,800க்கு மேலே போயிட்டு இருக்கு. அப்போ கோல்டு ரேட்டு நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 14,200 போயிட்டு இருக்கு கிராம். ஆனால் பீப்பாய் வந்து 200 போகும்னு சொன்னாங்க. 200 போகலை. டாலர் குருடாயில் 111 போச்சு. திருப்பி இறங்கி 92 போயிட்டு இருக்கு. இப்போ குருடாயில் போட்டவங்க பூரா திருப்பி கொண்டு வந்து ஓடி வந்து கோல்டில் போட போகிறான். இன்னும் டிமாண்ட் அதிகமாக போகுது கோல்டு. அப்போ கோல்டு ரேட்டு ஏறும். கண்டிப்பாக கோல்டு ரேட்டு 18,000 வரைக்கும் போகும். நம்ம போன தடவை 15,000 சொன்னோம். 16,200 வரைக்கும் வந்துச்சு. சொல்லி ஒரு 15 நாளில் வந்துச்சு. இப்போ நம்ம 18,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் அமைப்புகள் இருக்குது. கிரக நிலைகள் நிறைய சாதகமாக இருக்குது மக்களுக்கு. நான் சொல்கிறது தனி மனிதனாக இல்லாமல், நம்ம இல்லாமல், நீங்கள் இல்லாமல், அந்த நாட்டுக்காரன் இந்த நாட்டுக்காரன் இல்லாமல் எல்லா நாட்டுக்காரங்களும். இப்போ சாதாரணமாக ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் எல்லா நாடுகளையும் வறுமை இருந்துச்சு. இப்போ எல்லா நாடுகளும் செழுமையாயிருச்சு. இப்போ எந்த நாடுன்ற ஒரு பாதுகாப்பு எல்லாருமே நல்லா இருக்கிறான்.
எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு நாகரிகங்கள் வளர்ந்துருச்சு, எல்லாருக்கும் இன்னும் ஒரு ஒரு 15-10 வருஷம் கழிச்சுட்டு இன்னும் பெரிய அளவில் வளரப்போகுது. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இருக்குது. ஏன்னா எப்பயுமே குருவுக்கு 5லயோ 7லயோ 9லயோ சனி வரும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்போ சனி மீனத்தில் இருக்குது, அதுக்கு 5ல் வந்து கடகத்துக்கு குரு வரப்போகுது. அப்போ இந்த ஒரு வருஷம் ஒரு பெரிய அடுத்த ரெவல்யூஷன் நடக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்போ நிறைய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டு பலன்களில் 12 ராசியில் எந்த ராசி டாப்பாக இருக்கும், எந்த ராசிலாம் கொஞ்சம் உஷாராக இருக்கணும்? இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு மகர ராசின்னு வச்சுக்கோங்க. சும்மா உதாரணத்துக்கு நானும் மகர ராசி, 2 பேருடைய லைஃப் அடுத்த வருஷம் ஒன்றா இருக்க போது நீங்கள் நம்புறீங்களா? கிடையாது. அப்புறம் எப்படி ஒரே சிம்ம ராசி நேயர்களே, நீங்கள் அடுத்த வருஷம் கோடீஸ்வரராக போயிருங்கன்னா பிச்சை எடுக்கிற என்ன செய்வான்ற மாதிரி, இது மாதிரி ராசி பலன் அப்படின்னு யாருக்கும் சொல்ல முடியாதுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டீங்களா? ப்ளூ கலர் சட்டை போட்டவங்களாம் கோடீஸ்வரன் ஆயிடுவான்னு நான் சொன்னேன்னா யாராச்சும் நம்புவாங்களா? அது மாதிரி இந்த ராசி பலன்கிறது மக்களை மயக்குவதற்காக ஒரு கம்பக்கான ஒரு சிஸ்டம் தவிர, நம்ம சொல்கிறது உலகம் முழுவதும் பேசலாம். ஒருவேளை உங்களுக்கு மட்டும் நான் பேசலாம், உங்கள் ஜாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எங்கே இருந்துச்சுன்னா தான் நான் பேச முடியும். அதனால தான் ஜாதகத்தை பார்க்குறோம். அப்போ பொதுப்படையாக இந்த ராசி பலன் பார்க்கறது நம்மளுக்கு சந்தோஷத்துக்காக பார்க்கறது, ஒரு கிளுகிழுப்புக்காக பார்க்குறதே தவிர அதனால 5 பைசா பிரயோஜனம் இல்லை. ராசி பலனை வச்சுட்டு ஒரே சிம்மராசி நேயர்களுக்கு சொன்னாலும் சிம்மராசிக்காரன் எப்படி ஒரே மாதிரி இருப்பான் இல்லைங்களா? ஒருத்தன் எங்கள் ஊரில் வந்து சிம்மராசிக்காரன் 7 அடுக்கு மாடி கட்டிக்கிறான், வாடகை விட்டுக்கிறான். ஒருத்தன் அதே இதில் இப்போ பங்க் கடையில் சிகரெட்டு பீடி விற்றுக்கிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரே பலன் நான் எப்படி சொல்ல முடியும்? அதனால் ராசி பலன்கள் அப்படிங்கிறது ஒத்து வராது. பொதுவாக மக்கள் மாறுறப்ப பார்த்துக்கலாம். இந்த கிரகங்களை வச்சு நம்ம சொல்லலாம். கிரகங்களை வச்சு சொல்கிறப்ப பேசிக்காகவே வந்து இந்த நான் சொல்கிறது ராசிகளாக சொல்கிறேன். இப்போ ஒரு கட்டத்து பேர் ஒவ்வொரு ராசி. அப்போ ஒரு ஜாதகத்தை இருக்கிறப்ப ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அப்போ நான் சொல்லக்கூடியது இன்னைக்கு ராகு வந்து கும்பத்தில் இருக்குது. மேக்ஸிமம் இந்த வருஷம் ஃபுல்லாக கும்பத்தில் தான் இருக்க போகுது. ஓகேங்களா? அப்போ ராகு இருக்கக்கூடிய கும்பம், அதுக்கு 3ஆம் இடமான மேசம், அதுக்கு 3ஆம் இடமான மிதுனம், அதுக்கு 3ஆம் இடமான சிம்மம், அதுக்கு 3ஆம் இடமான துலாம், அதுக்கு 3ஆம் இடமான தனுசு. இந்த 6 ராசிகளில் ஏதாச்சும் கிரகம் இருந்தால் அதனுடைய நெகட்டிவ் இருக்கும். ஓகேங்களா? அப்போ சூரியன் இருந்தால் அப்பாவுக்கு பிரச்சனை, வேலை பறிபோகிறது இதெல்லாம் நடக்கும். சந்திரன் இருந்தால் ஏதோ ஒரு உடம்பு பிரச்சனை, மன அழுத்தங்கள், மனப்பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கும். சுக்கிரன் இருந்தால் திருமண பந்தங்களில் பிரச்சனை இருக்கும். செவ்வாய் இருந்தால் ஏதோ ஒரு கடன் பிரச்சனையில் மாட்டிக்க போகிறீங்க. குரு இருந்தால் அவமானங்கள் நிகழலாம். இந்த மாதிரி புதன் இருந்தால் ஏதோ லேண்டு டாக்குமெண்ட்டுகளில் பிரச்சனை வரும்னு சொல்லலாம். மீதி இருக்கக்கூடிய 6 ராசிகளில் என்ன கிரகம் இருந்தாலும் அதனுடைய பாசிட்டிவ் தான் இந்த வருஷம் நடக்கும். அப்போ சூரியன் இருந்தால் வேலை கிடைக்கிறது, புதிய தொழில்களை ஆரம்பிக்கிறது, குழந்தை பிறக்கிறது. சந்திரன் இருந்தால் ஏதோ ஒரு இடமாற்றங்கள், பயணங்கள், வீடு கட்டுறது, பயணங்கள் பெறுறது, கார் வாகனங்கள் வாங்குறது. அதே ராசிகளில் புதன் இருந்தால் சொத்துக்கள் வாங்குறது, காதல் கைகூடுறது. சுக்கிரன் இருந்தால் ஏதோ பணம் எதிர்பார்த்த பணங்கள் வந்து சேர்றது. சனி இருந்தால் புதிய வேலைகள் கிடைக்கிறது. குரு இருந்தால் ஏதோ ஒரு பெரிய மாற்றங்கள், ப்ரொமோஷன் கிடைக்கிறதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய ராசிகள் என்னென்ன கிரகங்கள் மாறி மாறி இருக்குன்றதை வச்சு எது கூடு எது குறைன்றது நீங்களாவே அனலைஸ் பண்ணி பார்த்துங்க. வெறும் ராசி பலனை மட்டும் வச்சு பார்க்குறது வந்து பொழுதுபோகிறதுக்காக வேணால் பார்க்கலாம். இப்போ நம்ம ரீல் பார்க்குறோம், ரீல் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஏதாவது அறிவு வள தானே ஒன்றும் கிடையாது. ஒருத்தன் டான்ஸ் ஆடுறான், ஒருத்தன் அந்த பக்கம் குதிக்கிறான், அந்த பக்கம் ஓடுறான், ஒருத்தன் டவுசரை கழட்டி விடுறான்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு யூஸ் இல்லை. அது மாதிரி இந்த ராசி பலனை அப்படி தூக்கி பார்க்கலாமே தவிர அதில் எந்த ஒரு பர்பஸும் கிடையாது, எந்த ஒரு லாஜிக்கும் கிடையாது. அதனால் ராசி பலன் பார்க்குறத நிறுத்திட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய ராசிகளில் என்ன கிரகம் இருக்குது, உங்கள் கிரகத்தை எந்த கிரகங்கள் தூண்டுதுன்ற அடிப்படையில் நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கலாம். தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.